வாசனையை பார்த்தீங்கன்னா மாடி ஃபுல்லாக வாசனை அடிக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வெட்டி வேர். நம்ம தங்கத்தை எடுத்துட்டோம், அதாவது நம்ம வெட்டி வேரை எடுத்துட்டோம். மக்களே, இந்த பில் மார்க் பார்த்தீங்களா, செடி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது வந்து பில் நினச்சிக்கிறீங்க, இது வந்து ஒரு வெட்டி வேர். இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு 1 வருஷம் ஆகுது. இந்த 20 வாட்டுக்கான தான் வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், இது வந்து அறுவடை டைம் வந்துச்சு. வந்து இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி இதில் எவ்வளோ வெட்டி வேர் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குற வெட்டி வேர்லாம் பார்த்தீங்கன்னா சாயெலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சக்கை தான் இருக்கும். பட் ஆனால் இது நம்ம வீட்டிலே வளர்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணியில் போய் குடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த வெட்டி வேர் தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நாட்டில் வந்து குண்டுலாம் போட்டுருவாங்க, வெடிகுண்டுலாம் போட்டதுனால ஆகும் அந்த இடத்துல பயிர் செய்ய முடியாது. ஸோ இந்த வெட்டி வேரை போட்டு தான் அந்த மண்ணையே வளப்படுத்துவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது அந்த வெட்டி வேரில். இப்போ நம்ம அந்த வெட்டி வேரை தான் ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளோ கேஜி வர போகுதுன்ட்டு. இந்த பாட்டில் நம்ம வெட்டி வேரை வச்சுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ புல் மார்க் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து நம்ம ட்ரைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு பைப் செட் பண்ணியிருக்கோம். இதில் ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா வெடிஞ்சு வந்துடும். ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வேர் அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கட்டி போயிடுச்சு, எடுக்க முடியல. ஸோ கொஞ்சமாக அந்த கேன் நசியாக மடிக்க முடியுமே. கேன் வேஸ்ட்டாக போனால் பரவாயில்ல, மொத்தம் வழி இல்லை. அந்த வேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூந்து அந்த மண்ணை இறுக்கமாயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கொஞ்சமாக நம்ம இடிச்சு எடுக்கலாம். நான் நினச்சது வெட்டி வேர் ரொம்பவே கடினமாக இருக்குது, அதனால் வேறு வழியே இல்லாமல் அறுத்தெடுக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால பாட்டியை ஹெல்ப் வந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் வெட்டி வேர் எடுக்க. ஹாய் ஹாய் சொல்லு, ஹலோ பேசுங்க. ஹலோ ஹலோ. அம்மா கை கொடுங்க. குட் பாய். ஐஃபை 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 குட்பா. இந்த வெட்டி வேச்சலில் பில் வந்து அதிகமாக இருந்ததுனால எடுக்க கஷ்டமாக இருந்தது. அதனால் மேலே இருக்க பில்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கேனையும் கவுத்து போட்டாச்சு. பார்த்தீங்களா அடி வேகம் வேர் போயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம சுற்றி எடுத்து அடித்தா அடியில் இருக்க வேர் வந்து இறங்கிடும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான், பூமியில் தான் பயிர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் அந்த 20 வாட்டுக்கடலை பண்ணனால ரொம்பவே கடினமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா இதில் மண்கல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொக்கோபீட் அவ்வளோ யூஸ் பண்ணல. செம்மண், மண்புழு உரம், மாட்டு எரு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்களேன் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்களேன். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ நான் கூட கொஞ்சம் தான் வரணும்னு நினச்சிருந்தேன். பாருங்களேன் அப்படியே அந்த டேங்க் அடியிலேருந்து அவ்வளோ வேர் இருக்குது. எப்படியும் ஒரு 5 கிலோ மேலே தான் இருக்கும் அந்த வேர். ஃபைனலி எடுத்துட்டோம் வேரை. இதில் இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணல. நம்ம லைட்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம் வேறு. பார்க்கவே செம்மையாக வாசனையாக இருக்குங்க. எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. அப்போ எடுத்து வேறு பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குல்ல. ஸோ நம்ம 1க்கு 2 வாட்டி நம்ம நல்லா கழுவி எடுத்துப்போம். அவ்வளோ மண் இருக்கும் அதில். கழுவிட்டு அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றுறாரு. ஏன்னா அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா சத்துள்ள தண்ணி. அந்த வெட்டி வேறு தண்ணியை பார்த்தீங்கன்னா அதை நம்ம செடி ஊற்றிப்போம். மக்களே ஃபைனலாக 1 கிலோ 2 கிலோ இல்லை 5 கிலோ வெட்டி வேறு நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சு நம்ம தலைக்கும் தேய்க்கலாம், நம்ம உடம்புக்கு குடிக்கலாம். இதில் வந்து பர்ஃப்யூமோட பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ நன்மை உள்ளது. இதில் நம்ம ஆயில் எடுக்க போதில்லை, நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். வாசனையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வாசனையை பார்த்தீங்கன்னா மாடி ஃபுல்லாக வாசனை அடிக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வெட்டி வேறு. நம்ம கட் பண்ண வச்சு வேறு வெட்டி வேறு கீழே தூக்கி போட்டதால் அடுத்த நடவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நிறைய வர வெட்டி வேறு இதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பில்கெல்லாம் வந்து கீழே போட தேவையில்லை. இது வந்து நம்ம சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ மனமாக இருக்கும் இது சாம்பிராணியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.